சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வந்து சிவா வந்து அவங்க ரூம்ல இருக்கிறத நெனச்சு நெனச்சு சந்தோஷப்பட்டு போறாங்க. நெறைய விஷயங்கள்லாம் சிவா கிட்ட வந்து சின்ன வயசுல நடந்த விஷயங்கள எல்லாமே வந்து பொருட்கள் எல்லாமே காட்டுறாங்க. அதெல்லாம் சிவா நோட் பண்றாரு. அடுத்து சிந்து வந்து ரூம்ல இல்லாதபோது சிவா என்ன பண்றாரு, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா சிந்துவ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள கேதர் பண்றாரு. அங்க இருக்க ப்ரூஃப் எல்லாமே வந்து சிவா கைப்பற்றுறாரு. அப்போ சிந்து சின்ன வயசுலேருந்து தன்னை விரும்பியிருக்கான்ற விஷயத்தை எல்லாம் முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்து இந்த விஷயம் தெரியாத சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து சிவா என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா வந்து அங்க சாப்பாடு போடுறது, அங்க இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து அட்டெண்ட் பண்றாரு. அத பார்த்த சிந்து வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன டாக்டர் விரும்ப ஆரம்பிச்சுருவாரு. டாக்டருக்கு நான் தான் எனக்கு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, சிந்து வந்து கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த சாதுக்கள பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்கள பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, சாதுக்கள் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. உன்கிட்ட நாங்க பேச விரும்பலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாதுக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லி என்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்கள் வந்து இப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்காக நான் சொல்லலாமா, அந்த பையனுக்காக தான் நாங்கள் சொன்னோம். அந்த பையனுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது, அதனால நாங்கள் சொன்னோம். மற்றபடிலாம் வந்து உனக்காக பொய் சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த கடவுளோட சித்தம், அதனால நாங்கள் சொன்னோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த பொய் வந்து என்றைக்குமே உனக்கு வந்து எதுவுமே கொடுக்காது, புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னையா சொல்கிறீங்க, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கே தெரியும், ஆனால் என்னால் அவரை விட்டு கொடுக்க முடியாது. என் டாக்டர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. மனுஷங்களை எல்லாரையுமே ஏமாத்திட்டேன், ஆனால் கடவுளை நீ ஏமாற்ற முடியாதுமா. அந்த சாமியை ஏமாத்தணும்னா உன்னால் அது முடியாது, எனக்கு தெரியும் ஐயா. சாமியை ஏமாற்ற முடியாது எனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக இருக்காது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஒன்று வரும். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகிரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம், நீயும் வந்து இந்த வாழ்க்கை நிரந்தரம்னு சொல்லிட்டு நிரந்தரமாக்கிறதுக்காக எவ்வளவோ வந்து போராடுற, ஆனால் இது நடக்காது. கூடிய சீக்கிரம் இதில் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை வந்து நீ சரி செய்கிறியா, நீ என்ன பண்ணுற நாங்களும் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயா, இது வந்து நடக்கக்கூடாது, நானும் சிவாவும் சேரணும், அவர் என்னை விட்டு பிரியக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோன்னே, நீ உண்மையை வந்து இருந்தாதாம்மா இதெல்லாம் முடியும். உண்மையான வந்து அன்பு தான் என்றைக்குமே நிலைக்கும். நீ உண்மையாக இருந்ததுன்னா இந்த உறவில் உனக்கு ஜெயிக்கும். ஆனால் நீ உண்மையாக இல்லை, அதனால் இதுக்கு வந்து எதுவுமே நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் பயங்கரமாக அழறாங்க தாங்க முடியாமல். உண்மையிலேயே வந்து நானும் வந்து டாக்டரும் பிரிஞ்சிருவோமா, அது நடக்கக்கூடாது, அது நடந்தால் அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து சிந்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியாவது வந்து இந்த உண்மையை வந்து நம்ம சொல்லிடணும் பெரியம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேணாம் வேணாம், இதை சொன்னால் நம்ப மாட்டாங்க, இதுக்கு கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே சிட்டு வந்து சிந்து கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சிட்டு என்ன சிந்து கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்து சிட்டுக்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது சிட்டு, இந்த மாதிரி சித்தர் சொல்வான்னு நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு, நானும் வந்து டாக்டர் பிரிஞ்சிருவோமா சிட்டு அப்படின்னு. ஏன் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, குழந்த மாதிரி அழறாத, கண்டிப்பாக நீயும் டாக்டர் பிரிய மாட்டீங்க, நான் சொல்கிறேன்ல, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டும் நம்ம கண்டிப்பாக பிரிய மாட்டீங்க, புரியுதா? இதுக்கெல்லாம் போயிட்டு மனசு வருத்தப்படாது, நீ இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகும், இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாரு. நம்ம சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ சிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாளா, சிட்டுக்கும் வந்து நம்ம சிந்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும், இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சிவா என்ன பண்ணுறாரு, சிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு சில விஷயங்கள் எல்லாம் கேட்குறாரு. சிந்து வந்து ரொம்ப வந்து சிட்டுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. அப்போ தான் தெரிய வருது சிந்துவும் சிட்டுவும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு.